Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. அதிமுக பாஜக அதில் கடைசி நேரத்தில் சில சிறிய கட்சிகள் வந்து சேரலாம். பாமக ரொம்ப பலவீனமாக அடைஞ்சிருக்கிறதால அவங்க எந்த பக்கம் போனாலும் ஒன்றும் பெரிய அவங்க பாதிப்பை ஏற்படுத்துவாங்களான்னு தெரியல. அவங்க வாக்கு வங்கியில் பெரிய சிதைவு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் முன்னிலையில் மதிமுகலேருந்து 3 பேர் சேர்றாங்கன்றது அது வெறும் கட்சி மாறி வரதில்லை, அது ஒரு தெளிவாக இண்டிகேஷன். அது மதிமுக தலைமைக்கு கொடுக்குற மெசேஜ். ஆனால் வைகோ எந்த இடத்துல பேசுகிறப்பையும் வந்துட்டு நான் ஜெயலலிதாவோட அன்றைக்கி நான் கூட்டணி வச்சதே பெரிய தவறு பண்ணிட்டேன், இனி என் காலம்புலாம் நான் திமுகவோட தான் அப்படிங்கிற மாதிரி வைகோ எல்லா இடங்களையும் பேசுகிறாங்க. பச்சோந்திகள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நிறத்தை 10 செகண்டுக்கு உட்பட்ட நேரத்தில் மாற்றக்கூடியவர் வைகோ. இன்ஃபேக்ட் அவர் 2021 எடப்பாடி செஞ்ச மிக 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 பெரிய தவறு டிடிவி தினகரனை 10 சீட்டுக்கு நீ கொடு, ஏடிஎம்கே சிம்பல்லையும் நான் நிற்க வைக்கணும்லாம் அமித்ஷா சொன்னப்போ வேண்டாம் என்று அடம்பிடித்ததன் விளைவு 23 தொகுதிகளில் அதிமுக தோற்று டிடிவியால் தோற்று. இன்ஃபேக்ட் அவங்க டிடிவிக்கு மட்டும் அதை கொடுத்துருந்தாங்கன்னா 23 தொகுதியில் தக்க வச்சுருந்தா திமுக தனி மெஜாரிட்டியாக வந்திருக்காது, சத்தியமாக மெஜாரிட்டி வந்திருக்கு. ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இஷ்யூவை எடப்பாடி ஹேண்டில் அட்ரஸ் பண்ணலைன்னா அவருக்கு சேதாரம். ஆல்ரெடி அவர் ரொம்ப வீக்காக இருக்கார். ஆனால் அண்ணாமலை வந்து இந்த கூட்டணி உடையணுங்கிறது தான் அதிகபட்சமாக விரும்புகிறாரு, அதுக்கான ஒரு முயற்சி தான் அண்ணாமலை ஈடுபடுறான்னு சொல்ல போகிறதுலாம் 100% கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே உடைச்சோம், அதுக்காக வந்து அவர் வந்து சர்வபரி தியாகத்துக்கும் தயாராக இருக்கார். அவருக்கு வந்து திமுக வந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி வரக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கார். அவர் வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்களா திமுகவை எதிர்க்கிறத விட அண்ணா திமுகவை பலவீனப்படுத்துறதுல தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு பிஜேபி தலைமையோட ஒரு ஆசீர்வாதமாக அவருக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் நம்மிடையே இணைந்துள்ளார் ஒரு சிறப்பு அழைப்பாளராக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை அவரிடையே நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழ்நாட்டோட ஒரு பரபரப்பான அரசியல்னு ஒரு 8 மாசத்துல வந்துட்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி வந்துட்டு தமிழகம் வந்து நகர்ந்துட்டு இருக்கிறது. திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குதுங்கிறதுல திமுக வந்துட்டு ஒரு சரியான நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. ஆனால் ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. விஜயுடைய அரசியல் அடுத்த மாநாடு 2வது மாநாடு அதுவும் தென் தமிழகத்தில் மதுரையில் நடத்த போகிறார். சீமானுடைய அரசியலும் ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கிறது. இந்த அணிகள் இதே அணிகள் நீடிக்குமா, இல்லை அரசியல் இந்த 8 மாதத்தில் மாற்றங்கள் எந்த மாதிரி நிகழும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த அணிகளில் மாற்றம் இருக்காது, 4 முனை போட்டி உறுதி அப்படி தான் நான் நினைக்கிறேன். திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிகா, வேணுமென்றால் மதிமுக மட்டும் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர மற்ற கட்சிகள்லாம் திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். புதுசான கூட்டணிகள் இப்போ தேமுதிக மாதிரி கட்சிகள் உள்ளே வரலாம் ஒழிய மதிமுகவை தவிர்த்து மற்ற எந்த கட்சியும் வெளியில் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். 1. 2வது அதிமுக பாஜக அதில் கடைசி நேரத்தில் சில சிறிய கட்சிகள் வந்து சேரலாம். பாமக ரொம்ப பலவீனமாக அடைஞ்சிருக்கிறதால அவங்க எந்த பக்கம் போனாலும் ஒன்றும் பெரிய அவங்க பாதிப்பை ஏற்படுத்துவாங்களான்னு தெரியல. அவங்க வாக்கு வங்கியில் பெரிய சிதைவு இருப்பதாக நான் பார்க்கிறேன். 3வது சீமான் 8% வாக்குகள் இருக்குது அவருக்கு. 4வது விஜய். இந்த விஜய் ஃபேக்டர் ஒரு அன்டெஸ்டடாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து ஒரு 15-20% வரைக்கும் ஓட்டு போகும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் சீமானுடைய அந்த 8% வாக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு 1 to 2% விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாகிறது என்று தான் நான் கருதுகிறேன். 4 முனை போட்டி வந்ததுன்னா நிச்சயமாக திமுகவுக்கு அது அட்வான்டேஜ். அதாவது 100% ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாட்டியும் அதாவது கூட்டணி ஜெயிச்சிரும்னு நம்புகிறேன். கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வெற்றி பெற்று வரும். பட் தனி மெஜாரிட்டி 118 கிடைக்குமான்றது இட்ஸ் $1 million கொஸ்டின். 4 முனை போட்டியில் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அலைன்ஸ். பெரிய தவறுகள் எதுவும் நடக்காமல் இருக்கும் பட்சத்தில், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் இன்னமும் சிக்கல்கள் உருவாகும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கூட்டணி திமுக கூட்டணி ஈஸியாக 118 கிராஸ் பண்ணிவிடும். பட் தனியாக திமுக 118 வாங்குமான்றது தான் நம்ம அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு மதிமுக எந்த அடிப்படையில் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் மதிமுக வாக்கு வங்கி அறவே இல்லை நான் சொல்லுவேன். 0.45% நம்ம தான் அவங்களோட ஓட் பேங்க் ரொம்ப ரொம்ப மினிமம் லெவலில் போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் மதிமுகலேருந்து ஒரு 3 பேர், அது 21 திருப்பூரில் தேர்தலில் வேட்பாளராக நின்று தோற்ற ஒருவர், அவங்களுடைய இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய 2 பேர், இவர்கள் ஒரு 3 பேர் வந்து ஸ்டாலின் முன்னிலையில் அறிவாலயத்தில் திமுகவில் சேர்ந்தாங்க.
நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கேன் 2 மாதத்துக்கு மூவர் வந்து எனக்கு ஆமாம், அவர் பேர் முத்துரத்னமா என்னமோ ஒரு பேர். ரொம்ப நாளாக வந்துட்டு திமுக வந்துட்டு அவர்களை எடுக்காமல் இருந்தாங்க. வெளிக்கட்சியிலேருந்து கூட்டணியில் உள்ள கட்சிகளை சேர்ந்தவர்கள் வர்றத அதாவது கூட்டணி கட்சிகள்லேருந்து லோ லெவலில் கீழ் அந்தந்த மாவட்ட அளவில் சேர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. இப்போ இதே இந்த திருப்பூர் மாவட்ட திமுக செயலாளர் முன்னிலையில் இந்த மதிமுக பிரதிநிதிகள் 3 பேர் போய் சேர்ந்துருந்தாங்கன்னா அது லோக்கல் பேப்பரில் தினமலரில் தந்திலையோ 12ஆம் பக்கத்தில் ஒரு சிங்கிள் காலம் நியூஸ் அவ்வளோதான். ஸ்டாலின் முன்னிலையில் மதிமுகலேருந்து 3 பேர் சேர்றாங்கன்றது அது வெறும் கட்சி மாறி வரதில்லை, அது ஒரு தெளிவாக இண்டிகேஷன். அது மதிமுக தலைமைக்கு கொடுக்குற மெசேஜ். ஏன்னா இந்த 7 வருஷத்தில் கருணாநிதி செத்து இந்த 7 வருஷத்தில் 19, 21, 24 எலெக்ஷன் 18லேருந்து இந்த 5 வருஷம் 7 வருஷத்தில் இந்த தோழமை கட்சிகள்லேருந்து யாருமே ஸ்டாலின் முன்னிலையில் சேர்ந்ததில்லை. லோ லெவலில் லோக்கலில் மாவட்ட அளவில் அங்கங்கே வந்து சேர்ந்து யாருமே சேர்ந்துப்பாங்க, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் தலைமை அறிவாலயத்தில் ஸ்டாலின் திமுக தலைவர் முன்னால் ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து 7 வருஷத்தில் ஒருத்தர் கூட சேர்ந்ததில்லை. அது தெளிவாக ஒரு இண்டிகேஷன். அப்புறம் மதிமுக தலைவர்கள் பேசக்கூடிய அவங்களோட உள்ளரங்க கூட்டங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வெளியில் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எக்ஸப்ட் மதிமுக வேறு யாரும் போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் துரை வரைக்கும் மத்திய மந்திரி ஆகிடுவார்லாம் பேசுகிறாங்க, அது எந்த அளவு உண்மைன்னு தெரியும். இப்போ சமீபத்தில் மோடியை சந்தித்து அவர் ரஷ்யாவில் படிக்க போன மாணவர்கள் வந்து உக்ரைன் யுத்தத்தில் ஈடுபடுவது சம்மந்தமாக தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 112 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது மோடியோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஏற்கனவே அவர் கடிதங்கள் எழுதியிருந்தாலும் அவரை பார்க்குறதுக்கு மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுன்றதே இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு கட்சியை உருவணுன்ற பெயர் வேணும் அவங்களுக்கு. அது செல்வாக்கே 0வாக இருந்தாலும் ஒரு கட்சியை எடுத்துட்டோம். அது ஒரு எம்பின்னும் போது இந்தியா கூட்டணி உடைந்தது, திமுக கூட்டணி உடைந்தது என்ற பிரச்சாரத்திற்கு அது உதவும். அதை செய்வதற்காகத்தான் அவர்கள் வந்து அந்த காரியத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னு நம்பப்படுகிறது. தேமுதிக பார்த்த உடனே அடுத்த நாள் போய் வைகோ அவர்கள் உழுந்தடிச்சிட்டு போய் பார்த்தாரு. இது வரைக்கும் பார்க்காதவர் பார்த்தாரு. தேமுதிக 40 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்த ஸ்டாலின் இவங்களுக்கு 10 நிமிஷம் தான் கொடுத்தாரு. 2 தரப்புக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. இதில் இப்போ என்னென்னா புள்ள அந்த பக்கம் போகிறதுன்னு முடிவாயிட்டார். அப்பா வந்து கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கார். அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் துரை வைகோவுடைய ஆட்களும் வேறு சிலரும் வைகோவுக்கு நெருக்கமானவர்களும் ஈடுபட்டிருக்கார்கள் தகவல் வருது. ஆனால் வைகோ எந்த இடத்துல பேசுகிறப்பயுமே வந்துட்டு நான் ஜெயலலிதாவோட அன்றைக்கி நான் கூட்டணி வச்சதே பெரிய தவறு பண்ணிட்டேன், இனி என் காலம்லாம் நான் திமுகவோட தான் அப்படிங்கிற மாதிரி வைகோ எல்லா இடங்களையும் பேசுகிறாரு. பச்சோந்திகள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நிறத்தை 10 செகண்டுக்கு உட்பட்ட நேரத்தில் மாற்றக்கூடியவர் வைகோ. நீங்கள் 2006 காலகட்டத்தில் பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியாது. நான்லாம் பார்த்துருக்கேன், ஃபீல்டில் பார்த்துருக்கேன். கலைஞரை பார்த்துட்டு வராரு, கலைஞர் வீட்டு வாசல்லேருந்து பேட்டி கொடுக்குறாரு. அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு, நாளை காலையில் வந்து ஒப்பந்தம் கையெழுத்து, சொஜ்ஜி பஜ்ஜிலாம் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்படியே போனவர் சாயங்காலம் கார் அந்த பக்கம் போயஸ் கார்டனுக்கு ஜெயலலிதா சிஎம் அன்றைக்கு இருந்த ஒரு உளவுத்துறை உயர் அதிகாரி தன்னுடைய காரில் அவர் அழைச்சிட்டு போகிறாரு. அடுத்த நாள் அப்படியே அதிமுகவோட போய் செட்டில் ஆனார். அவருடைய கட் அவுட்லாம் திருச்சியில் வச்சிருந்த கட் அவுட்டெல்லாம் திருச்சி திமுக மாநாட்டில் கொளுத்துனாங்க போட்டு. ஆமாம், அந்த டைமில் அந்த 2வது நாள் மாநாடு 3 நாள் மாநாடு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2வது நாள் வந்து வைகோ அங்கே மாறுறாரு. 3ஆவது நாள் எல்லா தலைவர்களும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே கொளுத்துறாங்க போட்டு கட் அவுட்டெல்லாம். 30-40 தொகுதி ஏடிஎம்கே கிட்ட வாங்கி 6 சீட்டு ஜெயிச்சார். திமுக 18 சீட்டு தோத்ததுக்கு வைகோவோட அணிமாறல் தான் ஒரு காரணம். மைனாரிட்டி திமுக மட்டும் ஜெயலலிதா சாவர வரைக்கும் சொன்னதுக்கு காரணம் வைகோ தான். அதை மன்னிக்க கலைஞருக்கு தயாராகவே இல்லை. ஸோ அதனால தான் கடைசி வரைக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட உளவுத்துறை அதிகாரி, மிக உயர்ந்த அதிகாரி, டிஜிபியாக கலைஞர் ஆட்சி காலத்திலே வர வேண்டியவர் கருணாநிதி சிஎம்மாக இருந்த வரைக்கும் வர முடியாமல் ஜெயலலிதா ஆட்சிக்கு திரும்பின பிறகு தான் உயர் பதவிக்கு வந்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ வைகோ வந்து மாற்றி பேசுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமானது. இப்போ பேசுறதுலாம் வச்சு போவார் போகமாட்டாருன்னு நீங்கள் ரெண்டுமே சொல்ல முடியாது. இப்போ பேசுறது இந்த பேச்சை வச்சு அவர் அணி மாற மாட்டார் நீங்கள் சொல்லவே முடியாது. கடந்த கால வரலாறு அப்படி இருந்திருக்கு. ஆனால் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு கிரெடிட் நம்ம கொடுக்கணும். இந்த முடிவில் மகனுக்கு இருக்க உறுதி அவருக்கு இல்லைன்னு தான் கேள்விப்படுகிறோம். அவர் வந்து திமுக கூட்டணியோடு இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் மகன் உறுதியாக அந்த பக்கம் என்டிஏக்கு போய் மந்திரி ஆயினுறார். உறுதியாக இருக்காரு. 2வது அவருக்கு திமுகவை சுத்தமாக பிடிக்கல. அது 2 தரப்புக்குமே தெரியும். ஆகவே அவர்கள் மகனுடைய அந்த முடிவுக்கு ஃபேமிலி வந்து கடைசி நேரத்தில் வந்து வைகோக்கு நெருக்கமானவர்களும் இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து வைகோ வலியுறுத்துகிறார்கள் என்று தான் வந்து மதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் வந்து இன்று தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால் வைகோவோட வெளியேற்றம் சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான் எனக்கு தோணுது. வாய்ப்புகள் அதிகம். பட் அதனால் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ரொம்ப 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 மினிமம். சரி, இப்போ வைகோ வெளியில் போயிட்டோன்னா இப்போ தேமுதிக என்ன ஆகுமா? இவங்க அவுட் அப்படின்னா அவங்க தான் என்ன? தேமுதிக 2 பக்கமும் பேசுகிறாங்க. தேமுதிக
பிஜேபியோடையும் பேசுகிறாங்க, திமுகவோடையும் பேசுகிறாங்க. பேரத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் ஸ்டாலினை பார்த்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. பட் அதிகமாக அவங்க வந்து திமுக பக்கம் போவதற்கு ப்ராபபிலிட்டி தியரி படி பார்த்தா கூடுதல் வாய்ப்புகள் என்று கேள்விப்படுகிறேன். ஸோ அப்படி போனால் மதிமுக இடத்த தேமுதிக இட்டு நிரப்பும். அது ஒரு மாதிரி காம்பன்சேட் ஆகிடும். அப்போ அவங்க அலையன்ஸ் இன்டாக்ட், டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட்னு போது அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு, அதில் சந்தேகமே வேணாம். பட் எலெக்ஷன்ஸுன்றது வந்து அது ஒரு கேம். கடைசி நேரத்தில் என்ன நடக்கும்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்படியே ஜெயிச்சாலும் இன்றைக்கி தனியாக 118 சீட்டு திமுகவால் ஜெயிக்க முடியுமா? அதுக்கு நிறைய சீட்டு அவங்க போட்டி போடணும். இப்போ காங்கிரஸுக்கு போன தடவை 25, எல்லாருக்கும் 6 கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாரும் 10க்கு மேலே கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணுவாங்கன்ற கொஸ்டின்ஸ்லாம் வருது. பட் ஸ்டாலின் வந்து இன்க்ளூசிவாக தான் இருக்கார். கண்டிப்பாக அவங்க ஒரு 160 சீட்டு குறையாமலாவது போட்டி போடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது அவங்களால வந்து 118 மேஜிக் மார்க்கை எப்படி கிராஸ் பண்ண முடியுன்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் பொறுத்தவரை இபிஎஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே போயிட்டுருக்காரு. சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஓபிஎஸ் வந்து இப்போ அவுட்டில் இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஓபிஎஸ் வந்து இல்லாததும் டிடிவி இல்லாதது சசிகலா இல்லாதது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கு சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது வந்து ஏறத்தாலும் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ அது எந்த அளவுக்கு அந்த அலையன்ஸை வந்து பாதிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டிடிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாத்தியக்கூறு என்னென்னா, அவர் வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சுப்பாருன்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. என்டிஏக்குள்ளே அவர் இருப்பார், ஏடிஎம்கேல மெர்ஜ் ஆக மாட்டார். பட் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சுப்பார். காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போனாங்க சரத்பவாரோட என்சிபி எப்படி காங்கிரஸோட அலையன்ஸில் இருக்கும், அந்த மாதிரி அலையன்ஸ் வச்சுப்பார். அப்படி இருந்ததுன்னா ஏடிஎம்கேக்கான சேதாரம் முற்றிலும் தவிர்க்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு டிடிவிக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணாது, டிடிவி அவருடைய சிம்பிள்லேயே நிற்பார். ஏடிஎம்கேவும் டிடிவியும் அலையன்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ தட் அதிமுக வாக்குகள் வந்து மொத்தமாக காப்பாற்றப்படும். இன்ஃபேக்ட் அவர் 2021 எடப்பாடி செஞ்ச மிக 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 பெரிய தவறு, டிடிவி தினகரனை 10 சீட்டுக்கு நீ கொடு, ஏடிஎம்கே சிம்பிள்லேயே நான் நிற்க வைக்கணும்லாம் அமித்ஷா சொன்னப்போ வேண்டாம் என்று அடம் பிடித்ததன் விளைவு 23 தொகுதிகளில் அதிமுக தோற்றது, டிடிவியால் தோற்றுது. இன்ஃபேக்ட் அவங்க டிடிவிக்கு மட்டும் அதை கொடுத்துருந்தாங்கன்னா 23 தொகுதியில் தக்க வச்சுருந்தா திமுகவுக்கு தனி மெஜாரிட்டியே வந்திருக்காது, சத்தியமாக மெஜாரிட்டி வந்திருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய 135ல் 23 கழிச்சுன்னா 108 சீட்டு தான். ஜெயலலிதா சொன்ன மாதிரி 2006 மாதிரி மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் தான் வந்திருக்கும். எடப்பாடியோட பிடிவாதத்தால் வந்து டிடிவி தினகரன் வெளியில் போனார், திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி வந்தது. இந்த முறை டிடிவியை என்டிஏக்குள்ளேயே தக்க வச்சு அலையன்ஸ் வச்சாங்கன்னா சேதாரத்தை தவிர்க்கலாம். ஆனால் ஓபிஎஸ்ஸை டிடிவியை உள்ளே வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் தனி கடை விரிக்கிறாருன்னா ஓரளவுக்கு சேதாரம் ஒரு 10 தொகுதிகளில் வரலான்னு ஒரு கருத்து இருக்குது. ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு 10 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதி, மதுரையோ திண்டுக்கலோ விருதுநகர் வரலாம். அது வந்து ஒரு முக்கியமான ஃபோட்டோ ஃபினிஷாக தான் அடுத்த எலெக்ஷன் இருக்க போதுன்னு ஒரு தகவல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது 10 தொகுதிகளில் வந்து 50 ஓட்டு 100 ஓட்டில் கூட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படலான்னும் பொழுது எடப்பாடிக்கு தான் சேதாரம். டிடிவி எப்படி என்டிஏ அலையன்ஸில் வச்சு ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சுக்குதோ அதே மாதிரி ஓபிஎஸ் தனி கட்சி அல்லது தனி அமைப்பு வச்சு என்டிஏக்குள்ளே அலையன்ஸில் இருக்காங்கன்னா திமுகவுக்கு பெரிய அளவில் சிக்கல். அதில் பெரிய அளவுனா கணிசமான அளவு சிக்கல். தென் மாவட்டங்களில் இழந்த செல்வாக்கு அண்ணா திமுக பிடிச்சிரும். அன்வர் ராஜாலாம் போன பிறகு மைனாரிட்டிஸ் ஓட்டு பெரிய அளவில் இந்த முறை திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டுருக்குது. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கேவோட போனதோட விளைவு கிட்டத்தட்ட 90% சிறுபான்மையின மக்கள் தமிழகத்தில் வந்து விஜய்க்கு ஓட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இப்போ பயப்படுறாங்க. விஜய்க்கு போட்டால் அது ஸ்பாயில்ஸ் போட்டாயிடும், அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு சாதகமாக போயிடும். பிஜேபி இருக்கிறதால ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட முடியாது. ஆகவே யார் வரக்கூடாதுன்றது தான் சிறுபான்மையின மக்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நோக்கமாக இருக்கிறதால அவர்கள் திமுக கூட்டணியை நோக்கி நகருவார்கள். அவங்களுக்கு தான் பெரிய அளவில் வாக்குகள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி பார்த்திங்கனாலும் அந்த ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இஷ்யூவை எடப்பாடி ஹேண்டில் அட்ரஸ் பண்ணலைன்னா அவருக்கு சேதாரம். ஆல்ரெடி அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து உணர்ந்த மாதிரி தெரியலையா? முழு மூச்சோட வந்து கட்சி நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறதுல உறுதியாக இருக்காரு. இல்லை, அது ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் அவர் இருக்கார். மிகப்பெரிய அளவில் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கார். அது அவருக்கு வந்து வினையாக தான் போய் முடிய போகுது. இத்தனைக்கும் 3 தேர்தலில் அவர் தோற்றுருக்காரு. அதில் அஃப்கோர்ஸ் 21 தேர்தலில் வந்து அது தோல்வின்னு சொல்ல முடியாது. 75 சீட் அலையன்ஸ் ஜெயிச்சது பெர்ஃபார்மன்ஸ் தான். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு பிஜேபி ஏடிஎம்கே மாதிரி ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர் இல்லாமல் அலையன்ஸை தக்க வச்சு 66 + 5 + 4 5 பாமக 4 பிஜேபி வாங்கினது பெரிய விஷயம் தான். 75 19 24 பார்லிமெண்ட் அது அளவுகோலாக வைக்க முடியாது. 21 தான் நமக்கு அளவுகோல். ஆகவே
அவங்களுக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குதுன்றது உண்மை. பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததே இல்லைன்றதுனால ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் ஏடிஎம்கே இருக்குன்னு சொல்கிறதையும் கூட வந்து நம்ம ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு தியரி. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில் நிரந்தரமாக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வாக்குகளாவது சரிஞ்சிருக்கு. இப்போ 2024 எலெக்ஷனில் 19.8% தான் எடப்பாடி வாங்கின ஓட்டு, 20% தான். 7 தொகுதியில் டெபாசிட் காலி, 13 தொகுதியில் மூணாவது இடம். இதில் நீங்கள் இப்போ டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் அலைன்ஸ் வச்சுக்கலாம், சேர்த்துக்க கூட வேணாம், அலைன்ஸில் இருக்கணும். சரத்பவார் காங்கிரஸ் மாதிரி அலைன்ஸில் இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே இஸ் அ பவர்ஃபுல் பிளாக், நிச்சயமாக பவர்ஃபுல் பிளாக். 4 முனை போட்டி இருந்தாலும் பவர்ஃபுல் பிளாக். குட்டி குட்டி கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்து பிஜேபி வடக்கத்தோடு இருந்ததுன்னா இட்ஸ் அ டஃப் ஃபைட்டு. 4 முனை போட்டியாக இருந்தாலும் திமுக ஜெயித்தாலும் தனி மெஜாரிட்டி வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த 2 பேரை அவர் ஹேண்டில் பண்ணலைன்னா, இதில் 2 பேரில் ஒருத்தர் பேரையும் ஹேண்டில் பண்ணணும். டிடிவியையும் உள்ளே வைக்கணும், ஓபிஎஸும் உள்ளே வைக்கணும். இந்த தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் வாக்குகள் வந்து அவங்களுக்கு எதிராக இன்றைக்கி திரும்பி இருக்குது. அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணாமல் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் அவர் கையில் தான், எடப்பாடி கையில் தான் இருக்குது. அதை அவர் வந்து ஒரு நம்ம ஜெயிச்சிடுவோன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் இன்றைக்கி கூட்டம் வருது அப்படின்லாம் பார்த்து கண்டுக்காமல் விட்டார்னா கண்டிப்பாக அதிமுக படுதோல்வி தழுவு. ஆனால் ஓபிஎஸ் வந்து இப்போ பிஜேபிக்கு எதிராக வந்துட்டு அறிக்கை வெளியிடுறது, பேசுறது எல்லாமே வந்து மிரட்டி பார்க்குறது தானே. ரொம்பலாம் ஆன்டி பிஜேபி போக முடியாதுங்க. அவருக்கு நிறைய ஒரு கட்டம் தான், சும்மா ஒரு 4 அறிக்கை மட்டும் வெளியிட்டு ஜும்லா, அது பேர் நாடகம், அது பேர். பெரிய அளவிலலாம் பிஜேபி ஏற்றலாம் அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஸ்கெலிட்டன்ஸ் அவருடைய அலமாரிகளில் எலும்புக்கூடுகள் இருக்கின்றன. 15 ஆண்டுகள் ஆண்ட ஆட்சியில் எக்கச்சக்க பணம் அவர் சம்பாதிச்சிருக்காரு. அவர் மகன் இன்னமும் அவருடைய லெட்டர் பேடில் மோடி ஃபோட்டோ போட்டு தான் லெட்டர் வச்சுருக்காரு. அப்பா பிஜேபிக்கு எதிராக திரும்ப மாட்டார், ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்பினாலும் மகன் வந்து அதோடு இருக்க மாட்டார், அவர் ஓப்பனாகவே பிஜேபிக்கு போவார். அதனால் ஓபிஎஸ்ஸால் பெருசாலாம் ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு எதிராலாம் எதுவும் பேச முடியாது. அவர் என்னமோ ஆடி பார்க்குறாரு. கடைசி நேரத்தில் பிஜேபி கிட்டேருந்து அவருக்கு சமிக்கை வந்து சரி கட்டி, அவங்க ப்ராப்ளம், பிஜேபியோட ப்ராப்ளம் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறார், சேர்த்துக்கவே மாட்டேன்றாரு, அடம் பிடிக்கிறார். இத்தனைக்கும் அவங்க ஓபிஎஸோட அவரோட ஆதரவாளர் ஒருவர், நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, காஞ்சிபுரம் மேடையில் அவர் பேசுகிறார் மீட்டிங்கில், அவங்க காலில் வேணால் விடணும் எங்களை சேர்த்துக்கோங்கன்றார் ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருவர். ஆனால் இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, காலம் கடந்து விட்டதுன்றாங்க. அது ரொம்ப தவறான பேச்சு. அது கட்சி உங்கள் ஜெயலலிதா வந்து தன்னை மிக மிக கடுமையாக விமர்சனம் பண்ண ஜானிகணியில் இருந்த எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் சேர்த்துக்கிட்டாங்க. ஜானிகணியில் இருந்தவங்க 1988 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவை வசை மாறி பொழிந்தது போல, தூய தமிழில் விமர்சித்தது போல திமுக காரங்க கூட ஜெயலலிதாவை விமர்சித்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஆபாச வார்த்தைகளின் அர்ச்சனைகளால் ஜெயலலிதா குளிப்பாட்டப்பட்டார். அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா மீது ஆபாச வார்த்தைகள் வந்து மழை மாதிரி பொழிந்தன. 24 மணி நேரமும் 365 நாளும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் ஜெயலலிதா தாக்குதலுக்குள்ளானார். ஆனால் அதே ஜெயலலிதா 89 அதிமுக ஒன்றிணைந்த பிறகு, ஜானகிஅம்மா அரசியலிருந்து விலகிய பிறகு, அதிமுக தலைவராக பொதுச் செயலாளராக உருவான பிறகு எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க, பதவியும் கொடுத்தாங்க. 91 அதிகாரத்துக்கு வந்த பிறகு தன்னை மிக கடுமையாக விமர்சித்த ஆரம் வீரப்பனை கூட மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஜெயலலிதாவை விட எடப்பாடினா பெரிய தலைவரா? அப்போ அவர் அரவணைக்க மறுப்பதுன்றது தான் அதிமுக பலம். தேமுதிகவுடைய அவ்வளோ பெரிய அளவில் வந்துட்டு ஜெயலலிதா விஜயகாந்த் இடையில மோதலுக்கு அப்புறம் கூட்டணிக்கு வந்து நம்ம சம்மந்தம் கொடுத்தாங்க. ஆமாம், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, அதாவது ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் அதனுடைய சக்தி என்பது அளப்பரியது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி பிஜேபியோட அலையன்ஸ் கண்டினியூ ஆகி குட்டி குட்டி கட்சிகளை சேர்த்துக்கிட்டாங்கன்னா, இந்த ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், கிருஷ்ணசாமி, இந்த மாதிரியான சிறிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக ப்ளஸ் பிஜேபி, இப்போ நான் சொன்ன சிறிய கட்சிகள், ஐ திங்க் அது வெற்றி கூட்டணியாக கூட உருவாகிறது. ஆமாம், நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக உருவாகும். ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுகவோட பலம் என்பது அது வந்து யானை பலம். அதுக்கு ஒருபோதும் அதிமுக ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் திமுக ஜெயிச்சதே கிடையாது, வரலாறே இல்லை. அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர்ன்ற மாபெரும் சக்தி தமிழக அரசியலில் உதயமான பிறகு 72 அக்டோபருக்கு பிறகு இந்த 53 ஆண்டுகளில் 11 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான் ரெட்டையில சிம்பல் இருக்கும்போது அதிமுக படுதோல்வியை தழுவியது 1996 ஜெயலலிதாவோட அலங்காவல ஆட்சியில். அதுக்கு முன்னால் அவங்க ஜெயித்தது 89 அதிமுக பிரிஞ்சு கடந்தப்ப, ரெட்டையில இல்லாதப்ப
அதுக்கு பிறகு 2006 ஜெயிச்சது மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட், திமுக 96 கவர்மெண்ட் சீட்டு. அதனால் 53 ஆண்டு கால தமிழக வரலாறை பார்த்தால் ஒன்றுபட்ட அண்ணா திமுக ப்ளஸ் ரெட்டை இலை இருக்கும் பட்சத்தில், மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்றுபட்ட அண்ணா திமுக யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அண்ணா திமுக களத்தில் இருக்கும் பொழுது ஒருபோதும் திமுகவால் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம். நீங்கள் பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாவடக்கத்தோடு அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது பாஜக அப்படின்னு சொன்னீங்க. அது அண்ணாமலையை குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை இல்லை, அது அமித்ஷாவே குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த கூட்டணியை கெடுக்கிற வேலையை அமித்ஷாவே செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ தான் அமைதியாக இருக்கார். அவர் என்ன பண்ணார், ஏப்ரல் 11 அதிமுக பிஜேபி கூட்டணி சென்னையில் ஐடிசி ஹோட்டல் அனௌன்ஸ் பண்ண பொழுது எடப்பாடி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அமையும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு என்னாச்சு, ஒரு 1.5 மாதம் வந்து அந்த பகல்காம் ஆப்ரேஷன் சிந்தூரில் கவனம் திரும்பி போச்சு. அதுக்கு பிறகு 3 பேட்டி, தினமலர், தினத்தந்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறும், அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னார். அண்ணாமலை ஒருபடி மேலே போய் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, இது என்டிஏ ஆட்சினார். ஆகவே தொடர்ந்து இப்படி பேசுவது அதிமுகவை பலவீனப்படுத்துகிறது. இத்தகைய பேச்சுக்களை பேசாமல் அண்ணாமலையை தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஏதாவது இடத்துக்கு வேறு பொறுப்பு கொடுத்து எலெக்ஷன் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ப்ளஸ் அமித்ஷா தெளிவாக சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அல்லது செய்தியாளரிடம் பேசும்போது எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாருனாலே போதும். கூட்டணி ஆட்சியை பற்றியும் தெளிவுபடுத்தணும். எடப்பாடி தான் முதலமைச்சர், கூட்டணி பற்றி நாங்கள் தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம், இப்படி சொன்னாங்கன்னா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு கூடும். மாறா எடப்பாடி முதலமைச்சராக இல்லையான்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர், கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி பிஜேபி தான் அதில் இடம்பெறும்லாம் மறுபடியும் பேசுவாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அதிமுக காங்கிரஸுக்கு பிஜேபி கூட்டணியை பெரிய அளவில் பாதிக்கும். ஆனால் அண்ணாமலை வந்து இந்த கூட்டணி உடையணுங்கிறது தான் அதிகபட்சமாக விரும்புகிறாரு, அதுக்கான ஒரு முயற்சி தான் அண்ணாமலை ஈடுபடுறான்னு சொல்ல போகிறதுலாம் சார். 100% கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை அப்படியே உடைச்சிடணும். அதுக்காக வந்து அவர் வந்து சர்வபரி தியாகத்துக்கும் தயாராக இருக்கார். சர்வபரி தியாகம் பண்ணுவார். எதை வேணா தியாகம் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடி அவருக்கு பிரதான எதிரி. ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அதனால் அவர் எடப்பாடி அவர் ஏன் எதிரியாக பார்க்குறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். ஸோ அவருக்கு வந்து திமுக வந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி வரக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கார். அவர் வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்களா, திமுகவை எதிர்க்கிறத விட அண்ணா திமுகவை பலவீனப்படுத்துறதுல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு பிஜேபி தலைமையோட ஒரு ஆசீர்வாதமும் அவருக்கு இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா அமித்ஷா மோடி அவர்கள் வந்து அவங்க பிரச்சனை அங்கே தலைக்கு மேலே ஓடிட்டு இருக்கிறதால இந்த பக்கம் திரும்பலை அவங்க. ஆஸ் ஆஃப் நோ நயனார் நாகேந்திரன்கிட்ட சொல்லி எடப்பாடியை குட் புக்ஸில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படியே அவங்க பிஜேபியில் எல்லாம் அமைதியாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் ரைஸ் ஆகும். ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் அமித்ஷா சென்னை வந்தார், பேசினார். இப்போ வரைக்கும் ஒரு 1 மந்த் அவர் எதுவும் பேசலை. மோடி வந்து இங்கே வந்தப்போ எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போகும்போது அந்த மாநில அரசுகளை கடுமையாக வசைமாறி பொழியக்கூடிய மோடி, வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் மம்தாவை நாராக கிழிக்கக்கூடிய மோடி, இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஸ்டாலினை தொடவே இல்லை. ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் மோடிக்கு ஸ்டாலின் மேலே இருக்குது. ஸோ அது திமுகவுக்கு ஒரு விதத்தில் அட்வான்டேஜ். இப்போதைக்கு சிச்சுவேஷன் ஏடிஎம்கேக்கு டிஎம்கே அலையன்ஸுக்கு சாதகம் தான் நான் நம்புகிறேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் நிலைமை தலைகீழாக கூட மாறலாம். கூட்டணி அரசியல் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பாலசிருக்கோம் சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.